ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து ஊட்டி போக போகிறோம் பெங்களூரில் இருந்து. ஸோ ரூட்டு பார்த்திங்கன்னா மைசூர் அண்ட் தென் மசனகுடி, ஊட்டி. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கனகபுரம் ரோட்டில் இருக்கோம். ஸோ மேப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கிருஷ்ணா கிராண்ட் இதே ரோட்டில். ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் அரவுண்ட் 7. ஸோ அங்கேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டுவர்ட்ஸ் ஊட்டி. ஸோ யா, நிறைய பிளான்ஸ் இருக்குது இன் ஊட்டி. லைக் ஒரு சஃபாரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ஹோல் பிளானில் வந்து மொத்தம் 5 பேர். ஸோ ரைட் நோ அந்த ரோடு வந்து 3 பேர் தான் இருக்கும். ஸோ 5ல் ஒருத்தர் ட்ராப்ட் அவுட். அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் டைம்ஸில் திங்ஸ் கேம் அப் அந்த மாதிரி போல். ஸோ இன்னொருத்தர் வந்து ஸோ சம் கமிட்மெண்ட்ஸ் ஏர்லி இந்த மார்னிங் இருக்குது போல். ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாராமா. ஸோ அவர் லைக் 8:30-9 அந்த மாதிரி தான் வந்து பெங்களூர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணால் லைக் அரவுண்டு 3 to 4 hours எங்களை விட வந்து லேட்டாக வருவார். ஸோ மேபி 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு செகண்ட் ரூட் பார்த்துக்கிறேன், இங்கே தப்பாக போயிட போகிறேன். ஸோ 3 ஹவர்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவர் சோலோவாக வர்றதுனால மேபி பெரிய பிரேக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டார். ஸோ நாங்கள் அப்படியே பொறுமையாக தான் போயிட்டுருப்போம். ஸோ அந்த டெல்டா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கேப் இருக்கும் எப்படியுமே. ஸோ ஹோப்ஃபுல்லி ரீச்சஸ் தேர் ஆன் டைம். ஏன்னா அந்த மசனகுடி அந்த சைடில் ஈவினிங் எவ்வளோ நேரம் விடுவாங்கன்னு கரெக்டாக தெரியல. ஸோ அவர் ரொம்ப நைட் ஆகிறதுக்கு முன்னாடி வரணும். ஸோ அது விடுவாங்க இல்லைங்கிறது செகண்ட்ரி தான். அவங்க ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது சேஃப்டிக்காக. ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதும் கரெக்ட் இல்லை. சீன் பாருங்களேன், அப்படியே ஸ்லோவாக மேலே ஏறுது. ஓகே, நம்ம இப்போ கோழிக்கோட் கொலிகல் ஹைவேஸில் இருக்கோம். இன்னும் ஒரு 80-90 கிலோமீட்டர்ஸ் டு ஊட்டி ஃபான் ஹில் அந்த ஹோட்டலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு. லைக் ரைடிங்கில் இட் இஸ் அ நைஸ் வெதர் அப்படிங்கிற இதில் இருந்து போய் இப்போ வந்து டார்க் க்ளவுட்ஸ், மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மழைலாம் வந்தால் நாட் அ ப்ளசண்ட் ரைட். ரொம்பலாம் என்ஜாய் பண்ண முடியாது, ஒன்றும் ரெக்கார்டும் பண்ண முடியாது. ஸோ தெரியல, பட் கிளைமேட் மாறி இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் இப்போவுமே கொஞ்சம் சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக இன்னுமே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் ஃபார் ஷோர். டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறது மேட்டர் இல்லை, மழை கொஞ்சம் வராமல் இருந்தால் கொஞ்சம் ரைட் பண்ண நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஹலோ கைஸ், ஓகே, ஒரு 60 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போக போக கம்மியாகிறக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோர் லைக் லைட் ட்ரிசல் பட் கண்டினியூஸாக இருக்குது. யாரும் ரெயின் கோட்டெல்லாம் போடுறதுக்கு ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் நிறையா சீனிக் ஏரியாஸ் வந்து கேப்சர் பண்ண முடியாது, நிறையாவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் மிஸ்டி, ஃபாகி அந்த மாதிரி தான் இருக்கும் போல் மழை வர்றதுனால. ஸோ இன்னும் ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது இன்னுமே விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இது வந்து பண்டிப்பூர் வழியாக ஊட்டி. ஸோ சப்போஸ் டு பி அ வெரி சீனிக் ரூட். இப்போ வெறும் மழையும் ஃபாகும் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
நிறைய ரெக்கார்டிங்கும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபுட்டேஜுமே எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ பட் எஸ், ஒரு 2.5 hours ஆகும்னு போட்டிருக்கு. 60 kilometers. ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் கம்மியாயிரும் ரெயின் அதிகமாகும்போது, விசிபிலிட்டி கம்மியாகும்போது. ஸோ we don't have an option அங்கே. ஸோ ஓகே, see you guys. ஓகே, இப்போ ஃபைனலி நம்ம அந்த பண்டிப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம். ஏன் போலீஸ்லாம் இருந்தாங்க, ஸ்டாப் பண்ணல. பட் ஸ்லோவாக அப்படியே என்னமோ பார்த்தாங்க, அவர் ஓகே அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ ஸ்லிப்பரி ரோட்ஸ், வண்டர்ஃபுல் கிளைமேட். வண்டர்ஃபுல்லாலாம் தெரில, கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் நனைஞ்சாச்சு, கொஞ்சம் குளிருது. ஸோ பட் சார்ட் ஆஃப் நைஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே வெயில் அடிச்சதுன்னா இந்த குளிருக்கு கொஞ்சம் ஏதமாக இருக்கும். ஆனால் இவருங்கெல்லாம் வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் நடுக்காட்டுக்குள்ளே. ஆனால் பகலில், நைட்டெல்லாம் இல்லை. நைட்டு குட் பி டேஞ்சரஸ். 2 சைடும் காடு, என்ன அனிமல்ஸ் வேணாலும் வரலாம். இப்போ கூட கொஞ்சம் வரலாம், திடீர்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் போகணும். ஏதாவது அனிமல் தென்பட்டா கேமராவை ஆன் பண்ணுறேன். கீப் லெஃப்ட். ஓகே, அவர் எங்கே போயிட்டாரு? ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்லாம் பண்ணிகிட்ருக்காரு. BMW 900ல் F900. ஓ காஷன், எலிஃபென்ட் ஜோன், டு நாட் ஸ்டாப். ஸ்டாப்பெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கார்னரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லிப்பாக ஏற போகிறோம். நமக்கு எதுக்கு ரொம்ப அது இங்கே போச்சு வண்டி. ஓ, அங்கேருந்து வந்து பிரேக் பிடிக்க முடியாமல் ஏதோ வண்டி அங்கே கீழே கிடக்குது பாருங்க. ஹோப்ஃபுல்லி யாருக்கும் ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். பிரேக் ஃபெயிலியர்ஸ் காமன் ஹில்லி ஸ்டேஷனில். எஸ்பெஷலி நம்ம பிரேக்ஸை வந்து லாங்கர் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து ஆயில் கன்சிஸ்டன்சியிலேருந்து வாட்டர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ வாட்டர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அது பிரேக் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது, அதோட அந்த செயல் இழந்துடும். ஸோ அப்படி பிரேக் இல்லைங்கும்போது அப்போ ஒரு ஷார்ப்பு கார்னர் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் பிரேக் பிடிக்காமல் அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கும் மோஸ்ட்லி. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டரில். ஸோ அவரும் அப்படி மலை மேலே ஏற்றிட்டார், மலை சைடில் விட்டுருந்தார் அப்படின்னா ஒரு பள்ளத்தில் கீழே விழுந்திருப்பார். ஸோ அங்கேயுமே பிரேக் ஃபெயிலியர் தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல எஸ்பெஷலி டவுன் ஹில்ஸில் வந்து என்ஜின் பிரேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டக்குன்னு கியரை குறைச்சிருங்க, பிரேக்ஸில் கம்மியாக யூஸ் பண்ணி இன்ஜின் பிரேக்கிங் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் குட் பி லைஃப் சேவிங். நமக்கு இப்போது மோஸ்ட்லி அப் ஹில் பிரச்சனை இல்லை. கார்னரை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆகி வந்து கண்ணா பின்னான்னு ஓட்டாமல் இருந்தால் சரி. மழை வருது. வெல்கம் டு பண்டிப்புரா. அப்போ இது வரைக்கும் வந்தது நிப்பாட்டிட்டாங்க. Yes sir.
குரூப்பில் நம்ம கூட வந்துட்டு இருந்த ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவாக வர்றாரு போல். நாங்கள் அவரை காணோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப மெதுவாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் அப்படி மெதுவாக போயிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கு. வந்துட்டார் அவர். இனி வர்றன்னு போவாங்க. இவருக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் மழைகள்லாம் வந்துச்சுன்னா அந்த கான்ஃபிடென்ஸு காணாமல் போயிடுது. ஓகே, கொஞ்சம் கிளியர் ஸ்கை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் 5-10 minutes. அந்த கார்காரரை நிப்பாட்டிட்டாரு நடு ரோட்டில். ஓ, மயிலை பார்க்கவா நிப்பாட்ரேல்? மயில் அப்படி தொகையை விரித்து ஆடுனா நிப்பாட்டிருக்கலாம். நிப்பாட்டக்கூடாது. அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டே படம் பிடிச்சிருக்கலாம். முடிஞ்சது. இங்கே தான் பாஸ் எல்லாம் கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது பிரச்சனையாக போகுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே, பார்டர் கிராஸ்ட். அங்கே சில கார்ஸை செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு, கர்நாடகா தவிர மற்ற ஸ்டேட்டு கார்ஸுங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் பார்த்தேன் அந்த ஃபியூ மினிட்ஸில். பட் கரெக்டாக தெரியல. இல்லை ரேண்டமாக செக் பண்ணுறாங்களா எப்படின்னு தெரில. ஆனால் சில காரை வந்து நல்லாவே செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஓகே, நம்மளை ஸ்டாப் பண்ணல. நம்ம கிளம்பிடலாம். அப்போ அந்த பாஸ் எங்கே கேட்பாங்க எனக்கு தெரியல. ட்ரிப் ஆர்கனைசருக்கு தான் நிறையா தெரியுமா? மான் 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 புள்ளி மான். வா, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இருக்குது. மான்லாம் நம்ம பார்த்ததே இல்லைப்பா. ஆனால் நிப்பாட்டக்கூடாது. அப்படியே அவங்க போக்கில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். See you guys. அங்கே பாருங்க, எப்பா ஃபுல்லாமே மான் தான். எவ்வளோ இருக்குது. கரெக்டு. இது அவங்களோட இடம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. we are just passing by. சில பேர் நிப்பாட்டி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. எடுக்கக்கூடாது ஆக்சுவலி. அப்படியே நம்ம மெதுவாக அப்படியே அவங்கள பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல வேளை கேமராவை ஆன் பண்ணி வச்சேன். லக்கி மீ. அது இங்கேருந்து பார்த்தா அது ஏதோ மரம் செடி கொடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே எல்லாமே நிறைய மான் இருக்குது. தெரில, எவ்வளோ ஒரு 40-50 frames per second தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மேபி கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் கொஞ்சம் தெளிவாக. இங்கே பாருங்கள், ஓ மை காட். ஐ திங்க் இந்த வெஹிக்கிள் சவுண்டுக்கெல்லாம் வந்து இந்த மான்லாம் வந்து கொஞ்சம் பழக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் பயந்து ஓடுற மாதிரி தெரில. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு வாரமாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும். இது இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். திரும்பி இருட்டிட்டு வருது. மழை வரும் போல். அந்த சின்ன 10 minutes கேப்பில் பார்த்தது தான் அந்த மான். மழை நல்லா வந்ததுன்னா எதுவும் தெரியாது.
நம்ம குரூப் வேறு விட்டுட்டு போயிட்டாங்க. நமக்கு மேப்பு வேறு எங்கேயோ காமிக்குது. மழை வேறு வருது. அது மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு கேப்பில். நடுவில் கொஞ்சம் சரி அவங்கள போய் பிடிக்கலான்னு இந்த ஸ்பீட் பிரேக்கர் வேறு வந்துடுது. பாருங்களேன் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. இந்த நிறையா பிரச்சனைக்கு நடுவில் நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை போல். ஓ வா, தத்துவம்.